இப்போலாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்ஸ் ரூல்ஸ் சொல்லி ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது காமன் மேன, ஸ்மால் பிசினஸ் மேன. ரொம்ப பயமுறுத்துறாங்க. நீங்க ஒரு கிளிப்ப மட்டும் ஒண்ணு பாருங்களேன். 100% penalty. Under section 269T 100% penalty. எவ்வளவு? 50,000 நீங்க கேஷ். இந்த 2619 செக்ஷன் ஒன்று கோட் பண்ணாங்க இல்லையா, அது பழைய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸுங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ புது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து அதோட செக்ஷன் வந்து செக்ஷன் 185 to 188ல தான் வந்து இந்த செக்ஷனை கவர்ன் ஆகுது. செக்ஷனை கூட ஒழுங்காக கோட் பண்ண முடியாமல் நீங்களாம் எதுக்கு டேக்ஸ் ரூல்ஸ் பேசணும்? பேசவே வேண்டாம், பேசாதீங்க தயவு செஞ்சு. இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம், இப்போ பைக் வாங்குறோம், இல்லை ஏதாவது வந்து நகை வாங்குறோம் அப்படின்னா கேஷாக எவ்வளோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா மதிப்புள்ள கோல்டு வாங்குறோம், இல்லை பைக் வாங்குறோம் அப்படின்னா அதில் 2 லட்ச ரூபா வரைக்கும் கேஷாக கொடுத்துக்கலாம். மிச்சம் 1 லட்சத்தை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 3 லட்சத்தையும் நம்ம கேஷாக கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் அந்த 3 லட்சத்துக்கு எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்கன்னா 100%, அதாவது 3 லட்சத்துக்கு 3 லட்சமே நம்ம வந்து ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடும். காமன் மேன், நான் போயிட்டு ஒரு 3 lakh rupees போயிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு 3 lakh rupees பெனால்ட்டி, 2 lakh rupees பெனால்ட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. எனக்கு புரியல. செக்ஷன் அந்த இது ஒழுங்காக படிச்சிருந்தா தெரியும். அதாவது ஜுவல்லர்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வரும் தவிர, நான் காமன் மேன் நான் போய் வாங்க போகிறேன், ஒரு ஜுவல்லரி போய் வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு பெனால்ட்டி வராது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளவு பணம் டெபாசிட் ஆயிருக்கோ அதை பேங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் வந்துடும், நோட்டீஸ் வந்தால் என்னங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், டென்ஷன் எடுக்காதீங்க. நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? நோட்டீஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மட்டும் நல்லா பாருங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் சிஏட்ட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. இந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்காதீங்க. தேங்க்யூ.